நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் நம்பியூர் அருகே 8 கல் தொலைவில் அவனாசிலம் சாலையில் இருக்கின்ற மலையபாளையம் என்கின்ற குக்கிராமத்தில் மலை மேல் அமர்ந்திருக்கின்ற உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி கோயில். இது கிழக்கு பார்த்த கோயில். அன்றாடம் ஒரு காலத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது பட்டு வணங்கி செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயிலில் நிகழ்ந்துள்ளது. அதன் பின்னால் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே தேவராய பெருமாள், அச்சுதாய பெருமாள் போன்ற மன்னர்கள் காலத்திலே முன்மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது. முன்மண்டபத்தில் 2 பக்கமும், வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் 6 தூண்கள் இடம்பெற்று ஒவ்வொன்றிலேயும் தனித்தனி சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இது பேரூரில் இருக்கின்ற சிற்பங்களைப் போல பெரிய அளவில் இல்லாமல் அளவான அளவிலே இருக்கின்றன. அதிலே இந்த கோயிலை கட்டிய முத்து வேலாயுதப்ப செட்டியாரனுடைய உருவமும் பொதிக்கப்பட்டிருப்பதுதான் மிகச் சிறப்பு. அவருடைய துணைவியாரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த கோயில் இடம்பெறுகின்ற அரிய சிலைகள் இவை. அதுக்கு அடுத்தால் போல மாணிக்கவாசர் சிலையும், அடுத்தது அர்த்த மண்டபம், அடுத்தது மூல மண்டபம் இருக்கின்றது. மூலவர் முத்து வேலாயுத சாமி செங்கோல் ஏந்தியவராக 6 அடி உயரத்தில் இடம்பெறுகின்றார். இவர் முழுக்க செவ்வாயினுடைய அம்சமாக இருக்கின்றார். மனைவியில் இல்லை. அவர் நேர் எதிர்க்கே வாயிலின் பக்கத்திலே தீபஸ்தம்பத்தின் அருகே வள்ளி தெய்வானை காத்து கொண்டிருக்கிறார்கள். மணாளனுக்காக இருவரும் திருமணத்தை வேண்டி அந்த சிலைகளை பதித்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருந்தாலும் முருகன் இந்த கோயிலை விட்டு வெளியேதான வர வேண்டும். ஒருபுறம் காசி விஸ்வநாதரும் மற்றொருடம் அவருடைய தாயாராகிய காசி விசாலாட்சியும் இடையிலேயே அவர் அமர்ந்திருப்பதனால் சோமாஸ்கந்த வடிவமான கோயில் இது. அம்மையார் கேதுவின் வடிவாக 6 அடி உயரம் கொண்டிருக்கிறார்கள். அப்பன் சிவன் 1.25 அடி உயரத்திலே காசியிலிருந்து தருவிக்கப்பட்ட லிங்கமாக அமர்ந்திருக்கின்றார்கள். ஆக 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை கோவை மாவட்டத்திலே அமைந்த பெரும்பாலும் கோயில்களிலே ஒரு சிறப்பு இருக்கும். பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனி லிங்கங்கள் அமைப்பதும், அருகே 1008 லிங்கங்களை ஒரே லிங்கத்தில் வைக்கின்ற சகசரலிங்கமும் இடம்பெறும். அந்த சகசரலிங்கம் இடம்பெறுமானால் அது பித்ருதோஷ பரிகாரமாக அமையும். ஒரு காலத்தில் இங்கே பித்ருதோஷ பரிகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அந்த தோஷத்தை போக்குகின்ற அமைப்பை உடைய திருக்குளமும் இங்கு இருக்கின்றது. ஆண்டு முழுக்க நீர் வற்றாத அந்த குளத்தில் தாமரைகள் இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்போனால் அது செங்கழு நீர் ஓடை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பூவினை எடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமையும் இந்த மூலவர் பாதத்தில் வைத்து பூஜை வணங்குகிறார்கள். அந்த நீர் தான் ஒரு காலத்தில் அபிஷேகத்துக்குரிய நீராகவும் இடம்பெற்றிருக்கின்றது. கோயில் மலை உச்சியிலேயே இடம்பெறுகின்றது. தரையிலிருந்து கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது. வடக்கு பக்கம் 56 படிகளை கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் தென்புறம் இதுக்கு அதிகமாக படிகள் இல்லாமல் நீர் சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கிறது. மலை சுற்றி வர கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் சுற்று வட்டாரமாக அமைகின்றது, சுற்றுப்பாதை அமைகின்றது. அதை சுற்றிலும் நீர்நிலைகள் தான் இருந்திருக்கின்றன. வடக்கு பக்கம் மட்டும் இதற்கு நீர்நிலை இல்லாதனால படிகள் அங்கே அமைத்திருக்கிறார்கள். வரும் வழியிலேயே கேதுவனுடைய தோஷம் போக்கக்கூடிய 11 அடி உயரம் உள்ள நாகர் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இதன் காலம் என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் இந்த கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த நாகருக்கு பாலாபிஷேகம் செய்து சகலம் செய்கின்ற போது திருமண தடைகள் யாவும் உடைத்தெறிவதை கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தால் போல மேற்கு பக்கம் அனுமனுக்கு தனி மண்டபம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ராகுகேது பரிகார கோயிலமாக இருந்ததுக்கு அடையாளமாக 6 அடி உயரம் உள்ள 2 நாகரங்கள் அந்த காலத்தில் பிரதிஷ்டை இன்றும் காணலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மண்டபங்கள் எழுப்பப்பட்டு இன்றும் வழிபாட்டில் இருக்கின்றன. அதன் வழியாக மேற்கு புறம் சுற்றி வருவதற்காக மலை மேலேயே கிரிவல பாதை அமைத்திருக்கிறார்கள். தேர் ஓடுவதற்காக கிரிவலை பாதை அமைத்து வருகிறார்கள். அன்பர்கள் அதிலே சுற்றி வந்து தெய்வத்தை பின்புறமாக சுற்ற முடியாததனால மலையே சுற்றி வருகின்ற, மேல் பக்கம் சுற்றி வருகின்ற வாய்ப்பினை தருகின்றது இந்த கோயில். நேர் எதிரே சுற்றி பார்ப்போமானால் கொடிக்கம்பம் தான் இங்கே சிறப்பு. அங்கே இந்திரனும் அமைந்திருக்கின்றார். மூலவராகிய சிவலிங்கம் இருக்கின்றார். ஆக இந்திராதி முனிவர்கள் எல்லாம் வந்து வணங்குகின்ற வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருந்திருக்கிறார். இந்த கோயிலினுடைய மூலஸ்தானத்தில் சிவலிங்கத்தினுடைய சுற்று பிரகாரத்திலே யானைகள் நிறைய இடம்பெறுகின்றன. யானைகள் என்பது இந்திரனுடைய வாகனமாகிய யானை. இந்திரனுடைய மகள் தான் தேவசேனை. அப்போ தன்னுடைய மகளுக்காக பெண் கேட்பதற்காக சிவனிடமும் விசாலாட்சி தாயாரிடமும் இந்திரன் வருகை புரிந்து உட்கார்ந்திருக்கிறான். தன்னுடைய யானை வாகனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு பரிவாரங்களோடு வந்திருக்கின்றான்.
முருகர் தவம் இருப்பதனால் பொறு என்று சொல்கின்ற அவையிலேதான் இந்த முன்மண்டபமானது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இருவருடைய ஒப்புதலும் கிடைக்குமானால் முருகர் திருமணம் செய்து கொள்வார் என்பதற்கு அடையாளமாக ஒருபுறம் கொடிக்கம்பத்தில் வள்ளியும் இன்னொரு பக்கம் தெய்வானையும் இடம்பெறுவது மிகப்பெரிய வரம் என்று இது சொல்லலாம். ஆக திருமண வரம் தரும் கோயில். எல்லாவற்றுக்கும் மேலாக 45 டிகிரி முருகனுடைய பார்வையிலிருந்து சனீஸ்வருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. அப்படி தனி சன்னதியாக இருக்கின்ற 40 இருக்கின்ற இந்த கோயிலிலே செவ்வாய்க்கும் சனிக்கும் மிகச்சிறந்த பரிகாரமாக இது அமைகின்றது. செவ்வாய் நம்முடைய பிறப்பு, சகோதரர்கள், நிலம், சொத்து வகை குறிக்கும். சனி நம்முடைய ஆயுளையும் நரம்பு மற்றும் மூளைப்பகுதியை காட்டும். நம்முடைய பரம்பரைகளினுடைய குற்றங்களை எல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டும் 45 டிகிரிக்குள் இணைவது போல இந்த கோயில் அமைந்திருப்பதனால ஒரே நேரத்தில் காலையில் செவ்வாய்க்கும் அல்லது அதே நேரத்தில் சனீஸ்வரனுக்கும் அல்லது சனிக்கிழமையில் மூலவருக்கும் சனீஸ்வரன் செய்கின்ற போது ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய் தோஷமும் சனி தோஷமும் ஒட்டுமொத்தமாக நிறைவு பெறும். இப்ப சுகப்பிரசம் வேணுமானாலும் இங்கே செவ்வாய்க்கும் சனிக்கும் வழிபாடு செய்யலாம். விபத்துக்கள் இருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் பூஜை செய்யலாம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கருமத்தை கழிப்பதற்காக, அதாவது முன்னோர்கள் செய்த பாவத்தை கழிப்பதற்காக இருக்கின்ற இந்த ஒரே லிங்கத்தில் இருக்கின்ற 1008 லிங்கமும் இருப்பது சிறப்பு. இங்க பிரதோஷ நாளிலும் அதுக்கு சிறப்பான வழிபாடு உள்ளது. இது பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்கென்று அந்த காலத்தில் கொங்கு நாட்டில் 12 கோயில்கள் அமைக்கப்பட்டது. அதே ஒன்றுதான் இந்த கோயிலுமாக. இதனுடைய காலத்தை அறுதிட்டு கூறுவதற்கு நமக்கு கல்வெட்டுக்கு சான்றுகள் இல்லை. ஆனால் சிற்பங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பழமையான கோயிலாக இதை நான் கருத இட வாய்ப்பு இருக்கின்றது. மூலவரனுடைய சன்னிதானத்தின் அடிப்பகுதிக்கு மலையை குடைந்து அமைப்பது போல படிக்கட்டுகள், நிலவரைகள் இந்த கோயிலில் இருப்பது மிக சிறப்பு. இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் கொங்கு மண்டலத்திலே இல்லாத ஒரு பெருமை இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலை சுற்றி இருக்கின்ற நிலங்களுக்கும் உண்டு. நாங்கள் தொல்லியல் துறையில இதுக்கு கல்வட்டம் என்கின்ற கல்படுகை என்று சொல்வோம். கிட்டத்தட்ட 2750 ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய பழங்குடியினர்கள் வாழ்ந்த ஊர் இது. அவர்கள் இறந்து போனால் ஒரே இடத்தில் புதைத்து மேலே கருங்கற்களை வட்டமாக வைப்பது வட்டக்கல் என்று சொல்லுவோம். அது கருங்கல் வட்டம் என்று சொல்லப்படும். இங்கு இருக்கிறது அப்படி அல்ல. 4 பாறைகளை 10 அடி உயரமுள்ள பாறைகளை நேரடியாக தூக்கி நிறுத்தி முன்பக்கம் மட்டும் திறந்த வெளியில் உள்ளே சென்று பிதிர்களுக்கான வழிபாடு செய்கின்ற அந்த சடங்குக்காக இது வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலே மூடப்பட்டிருக்கும். அந்த அமைப்பானது மேற்கு நோக்கிய திறப்பாக அமைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதமோ அல்லது ஆடி அமாவாசையிலேயோ உள்ளே இறங்கி அந்த முன்னோர்களை நிலைத்து விளக்கு தீபம் ஏற்றி இந்த ஊர்க்காரர்கள் இந்த ஊரில் வாழ்ந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கின்ற மிக அற்புதமான தலமாக இருக்கின்றது. அதனுடைய காலம் தொல்லியல் துறை கணித்தது 2750 ஆண்டுகள். அப்ப இந்த ஊர் 3000 கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக மக்கள் வழக்கத்தில் இருக்கின்றது. பொதுவாக பாளையம் என்கின்ற சொல் படை வீரர்கள் தங்குகின்ற பகுதிகளுக்கெல்லாம் பாளையங்கள் என்று பெயர். பாளையத்துக்காரர்கள் என்று சொல்வார்கள். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் பாளையத்துக்காரை சேர்ந்தவன் தான். அவருக்கு கீழ் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஜமீன்தார்களாக வரி வசூல் செய்கின்றவர்களாக மாறி போனார்கள். அப்படி பாளையத்தில் மலையத்து பாளையம், மலையை சுற்றி இருக்கின்ற பாளையங்கள் சேர்ந்த போயதினால இது மலையபாளையம் என்ற பெயராக வந்திருக்கின்றது. நிறைய முனிவரனுடைய சிலைகள் இந்த மூலஸ்தானத்தை சுற்றி செதுக்கப்பட்டுள்ளன. உதயகிரி முத்துவேலாயுத சுவாமி என்ற திருக்கோவில் 70 ஆண்டுகளாக அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இந்த மலையிலிருந்து மேற்கே 2 கல் தொலைவில் எம்மாம்பூண்டி என்று பழமையான கிராமம். அங்கே 500 செட்டியார்கள் என்ற வைசியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவர் கனவில் முருகப்பெருமான் சென்று கோவில் கட்டி வைக்க சொல்லியதாகவும் அந்த வம்சாவளியினர் அனைவரும் சேர்ந்து இந்த கோவிலில் முதலாக முருகப்பெருமானுக்கு கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மட்டும் கட்டி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கின்றார்கள். கோவிலுக்கு சேர்ந்த கிராமம் 12 கிராமம். 12 கிராமத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் ஒவ்வொரு விழாவையும் அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அதில் முக்கியமானது சித்திரை மாதம் 15, 16, 17 தேதிகளில் சூரிய உதயமாகும் பொழுது அந்த ஒளி உள்ளே கருவறையிலே இருக்கும் தண்டபாணியின் பிம்பத்தின் மீது அந்த ஒளிவிழும் காட்சி மிகச் சிறப்பான காட்சி.
வைகாசி விசாகம் சிறப்பான முறையிலே நடைபெறும். ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அருணகிரியார் குரு பூஜை படிவிழா நடைபெறும். ஆவணி மாதம் சிறப்பான முறையிலே நடைபெறும். புரட்டாசி மாதம் நவராத்திரி 9 நாட்களும் மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். ஐப்பசி மாதம் ஸ்கந்த சஷ்டி சோரசம்ஹார விழா 6 நாட்கள் விசேஷமாக நடைபெறும். கார்த்திகை மாதம் ஜோதி தரிசன விழா நடைபெறும். மார்கழி மாதம் 30 நாட்களும் சிறப்பான வழிபாடுகள் விடியற்காலை நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை தரிசனம் நடைபெறும். தை மாதம் தைப்பூசம் 15 நாள் பிரம்மோற்சவம் மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். மாசி மாதம் மாசி மகத்திலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். பங்குனி உத்திரம் ஸ்ரீ உதயகிரி முத்துவராஜ சுவாமிக்கு காவடி அபிஷேக ஆராதனைகள் சுவாமி புறப்பாடுகள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமையில் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரும். தனங்கள் நிறையா சேரும். ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் நடைபெறும் எல்லா விசேஷங்களும் நடைபெறும். கோவிலின் வடக்கு புறம் குளம் இருக்கின்றது. அந்த குளத்தில் எப்பொழுதும் தண்ணீர் வத்தாமல் இருந்து கொண்டே இருக்கும். அது சரவண பைகை என்று பெயர் வைக்கும். இப்படி சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு அனைவரும் தவறாமல் வந்து விழாவினை சிறப்பித்து எல்லா நலன்களும் பெற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இப்படி ஜோதிட ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் புராண ரீதியாகவும் மிக அற்புதமான கோயிலாக அமைந்திருக்கின்றது இந்த உதயகிரி முத்து வேலாயுத சாமி. உதயம் என்றாலே அது சூரியனை குறிக்கும். கிரி என்றால் மலை. உதயகிரி என்றால் சூரியன் தினமும் வணங்குகின்ற மலை என்று பொருள். அந்த வகையிலே கோயிலுக்கு வருவோம், புண்ணியத்தை சேர்ப்போம், கருமங்களை தொலைப்போம், செல்வத்தை வாரி இறைவனிடம் பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.